ஃப்ரெண்ட்ஸ் டெக் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி ஆளில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம நேமில் வந்து எப்படி வேவ் செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பிக்சல் கெயின்மாஸ்டர் இருக்கணும், பிக்சல் ஆப்பில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து க்ரீனாக தந்துடுங்க. இப்போ நான் க்ரீன் தந்துடுறேன். தந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நியூ டெக்ஸ்ட்டை டெலீட் பண்ணிட்டுருங்க. டெலீட் பண்ணிட்டு அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து உங்கள் நேமை டைப் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நேமை டைப் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணிக்கோங்க. பேட் பாய்ன்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சின்னதாக இருக்குது. நம்ம சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். அந்த கீழே இருக்க ஏவை அழுத்திட்டு சைஸ் பெருசு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பெருசாகிடுச்சு. ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாண்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்டை நீங்கள் தந்துக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் தரேன், வெயிட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செட் ஆகிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம், ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெருசு பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு சேவ் பண்ணிக்கோங்க, இமேஜாக சேவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இமேஜை சேவ் பண்ணும்போது பிஎன்ஜி கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா அல்ட்ராவில் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் நேமை வந்து டெலீட் பண்ணுறங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டெலீட் பண்ணிடுறேன், வெயிட் பண்ணிக்கோங்க. டெலீட் பண்ணிட்டு ட்ரான்ஸ்மிஷன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கோடு கூட வரும். அப்புறத்து வந்து நம்ம சேவ் பண்ண இமேஜை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தந்துடுங்க, ஃபுல் ஸ்க்ரீன் தந்துடுங்க. தந்துட்டிங்கன்னா ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நேம் பார்த்தீங்கன்னா சென்டர் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகே, சென்டர் தான் இருக்குது, ஓகே தந்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலரை நம்ம எடுத்துடணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா மூணாவது இருக்க கீழே இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது, வெயிட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எரேசிங் கலர் அதை கிளிக் பண்ணிட்டு எனபிள் கொடுத்துருங்க. எனபிள் கொடுத்திங்கன்னா இப்போ வந்து மாறிடுச்சு. இப்போ வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு இந்த இமேஜை வந்து பிஎன்ஜியில் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பிஎன்ஜியாக சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பிக்சல் ஆப்பில் வந்து இருக்கிற எல்லாமே முடிச்சாச்சு. நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா கெயின்மாஸ்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த ஆப் இல்லைன்னா நான் கீழே லிங்க்கு தரேன், நீங்கள் போய் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இருந்தால் தான் நம்ம இந்த நேம் வேவ் வந்து பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா 16:9 கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மீடியாவை கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வந்து ரெட் கலர் தந்துடுங்க. ரெட் கலர் தந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கீழே வந்து அவ்வளோ கிராப் பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25 செகண்ட்ஸ் போதும், அதுவரை நான் கிராப் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மீடியாவுக்கு போயிடுங்க. இப்போ நம்ம பிக்சல் ஆப்பில் சேவ் பண்ண இமேஜை வந்து நீங்கள் வந்து இங்கே இன்புட் பண்ணிக்கோங்க. முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ கிராப் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லேயரை கிளிக் பண்ணிவிட்டு மீடியாவுக்கு போயிடுங்க. இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ லிங்க் தந்திருப்பேன், அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு குரோமா கீ அதை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். உங்கள் நேமுக்கு கீழே வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேமுக்கு கீழே வர மாதிரி வச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. அப்படி வரல அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ பார்க்குறதுக்கு குரோமா கீ யூஸ் பண்ணியிருப்போம். அந்த குரோமா கீயை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சென்ட் டு பேக் கொடுத்தீங்கன்னா செட் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சென்ட் டு பேக் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்கு ஒரு ஆடியோ செட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ காய்ஸ், வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய மொபைலில் நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இந்த க்ரீன் ஸ்க்ரீனை எப்படி மறைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம சேனலை நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் டெய்லி அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ நல்லா இருந்ததா பேடாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்க, வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இது வந்து க்ரீன் ஸ்க்ரீன் வந்து மறைக்கிறது வந்து குரோமுக்கு யூஸ் பண்ணுவோம். அதில் ஒரு ட்ரிக் இருக்குது, வீடியோவை லாஸ்ட் வரையும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மொபைலில் எக்ஸ்போர்ட் ஆகிட்டே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம திருப்பியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 16:9 கொடுத்துட்டு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வந்து ரெட் கலர் தந்துடுங்க. தந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணும் நீங்கள் அவ்வளோ வந்து கீழே வந்து அதை கிராப் பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட்ஸ் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ வந்து இங்கே வந்து இன்புட் பண்ணிக்கோங்க. அந்த நேம் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீழே வைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு குரோமா கீ எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 30 வைங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 60க்கு மேலே வைங்க. இப்போ வந்து நான் வச்சிடறேன், வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் மாறது தெரியும். இது ரெட்டாக இருக்கிறதுனால தெரியல, அதனால் வந்து நம்ம இதை பிளாக்காக மாற்றிக்கலாம். வெயிட் பண்ணிக்கோங்க. பிளாக்காக மாற்றிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பிளாக்காக மாற்றியாச்சு. ஓகே கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நேம் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து நல்ல கண்டென்ட் தரணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தந்திருக்கேன். மேபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். எல்லோருக்கும் பாய்.